நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவிருக்கிறார். அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் 2வது நாளாக சிபிசிஐடி போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணபதி. இதுவரைக்கும் நடைபெற்ற விசாரணையில குறிப்பிடத்தக்க ஏதேனும் தகவல்கள் கிடைத்திருக்கிறதா? விவரங்களை சொல்லலாம். கரூரில் 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நில மோசடி வழக்கில் சிபிசிஐடி போலீசார் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரிடம் சிபிசிஐடி போலீசார் கடந்த 2 நாட்களாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கரூர் நகரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் சிபிசிஐடி மேற்கு மண்டல எஸ்பி மத்திய மண்டல பொறுப்பில் உள்ள ஸ்ரீதேவி தலைமையில் சிபிசிஐடி போலீசார் கடந்த 2 நாட்களாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையின் தொடர்ச்சியாக நேற்று இரவு 12 மணி வரை அவரிடம் விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. இன்று நீதிமன்றம் அளித்த 2 நாள் அவகாசம் இன்று மதியம் 2:30 மணி அளவில் நிறைவடைய உள்ளதால் இன்று மதியம் வரை விசாரணை நடத்தி பின்பு கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அதன் பின் 2:30 நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதாக உள்ளனர். விசாரணையின் போது எம்.ஆரிடம் அந்த 22 நிலம் யாருடையது வந்து நான் பெற காரணம் என, அப்படி அவசரமாக இந்த சொத்தை வாங்கி 4 பேர்கள் இருந்த காரணம் என்ன உள்ளிட்ட பல கேள்வி சிபிசிஐடி போலீசார் கேட்கப்பட்டதாக உள்ளது. இன்று 2:30 மணியோட விசாரணை முடித்து நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் ஆஜர்படுத்த உள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கணபதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.